ஊருக்குள்ளே திரு எங்களுடைய வாகனம் தான் பல்சர். கலர் ஒன்று தான் டேஸ்ட்டு வித்தியாசம் வாங்கினேன். நான் சொன்ன கலவையில் வந்து விட்டா தெரியாது. சரி பெரியம்மா இப்போ கடத்தி கொண்டாலும் நீ கல்யாணம் கண்ட ஒரு ஆள் பொறுப்பாள் அந்த இடத்த நின்ற ஒரு ஆள் கம்பெல்லாம் போட்டது. இந்த இடத்துல வந்து நான் காவலுக்கு கிடக்கிறேன். நான் தனியை வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. மலை காட்டுக்கு நடுவில் மலை உச்சி. இந்த மரம் என்ன மரம் அண்ணாஜி? ஓ காலையில் எழும்பிட்டு மாடு கட்டுறதுக்கு வேண்டி வந்திருக்கின்றோம். இனி வந்து மாடு கட்டுற வேலை தான். அப்போ ஒரு சின்னாக்கள் இருந்து தொடர்ச்சியாக வந்து வீடியோ வரல. காரணம் இதுதான். அந்த மாடுகள் வந்து ஒவ்வொரு நாளும் பிடிச்சி கொண்டிருக்கு. இந்த இவரை பிடிச்சிட்டு இவரை பிடிக்கிறது தான் கடும்பாடு வெட்டிக்கு. பெரிய மாடு நம்ம ஈஸியாக பிடிச்சாச்சு. இன்னும் கிட்ட கொட்ட நானே போய் சிறுக்கு காலை போட்டு இல்லை கொஞ்சம் ஒதுக்கி கட்டணும். கலட்டி போட்டோம். அது கொம்பில் தானே ஒரு பக்கம் அடக்கலாம். பொங்கலை அந்த இதுக்குள்ளால போட்டு சிறுக்கு காலை போட்டு இல்லை இதுக்குள்ள முடிச்சுக்குள்ள ஓட்டுறோம். ஏரிப்பா அடுத்து ஒரு சரியா ரெண்டையும் சேர்த்து ரெண்டையும் இதுங்க முடிச்சிடுவோம். திருக்குள்ள ஓட்ட மாட்டாங்க. அங்கே சிக்கிது நீங்க அளவு ஓகே சரியானே? அவுக்கு மாட்டா திரும்ப தெரியணும்டாப்பா. இதை பிடிக்கிறது ஒரு கிழமை உள்ள பின்னால் தெரிஞ்சு நேற்று பிடிச்சிக்கலாம் வச்சுக்க. இப்போ பிடிச்சா மழுமே தெரியல. பிடிச்சா ஆளை மறைச்சி டைட்டர் இருக்காரு. இது கொலை மீன் தெருப்பட்டு இல்லையா? கொஞ்சம் அறுத்து போட்டு அப்படியே வந்து இவங்கிட்ட இந்த ஒரு இடம்ன்றி அந்த இடம் வந்து இந்த இடம் வந்து வெள்ளாமை செய்யலை. என்னென்னு சொன்னால் மாடு காட்டுறதுக்காக வேண்டி. மற்றது வெள்ளாமை செய்யாததுக்கான காரணம் ஒரு சில பல காரணங்கள் இருக்குது வெள்ளாமை செய்யாததுக்கு. அப்போ இரவு நேரத்துலையும் காவலே கிடக்கணும். நிறைய அண்ணா வந்து வீடியோ எடுத்தவர். நேற்று நம்ம வந்து வேலி அடைச்சினாங்க எல்லோரும் சேர்ந்து. பெரிய போராள் வந்து இப்போ இன்னும் வரல. வயலுக்குள்ளே நடிக்க போய் யார் அவர் வருவார். அடுத்து அந்த பெரிய பாண்டு அப்படி இப்போ நினைக்கிறதெல்லாம் வந்து நம்மளோட மாடுகள் தான். நிறைய பார்த்து கொண்டிருக்கார். மாடுகள்லாம் இங்கே போகிறாங்க அவங்க ஆக்கள். அப்படி காலை காட்சி காலையில் அப்படியே மாடுகளை சாய்க்கும் போது அது ஒரு தனி சுகந்தான். என்னண்ணாஜி? இந்த மரம் என்ன மரம் அண்ணாஜி? ஓ எது விடினாகையா? விடினு கொடி கொடி மாதிரி தொங்குதுன்னு. ஓ திரண்டு. இது வந்து திரண்டோ? இதுக்குள்ள கொண்டு போவேன் அண்ணாஜி. அங்கால போகுது அதுக்குள்ள அந்த ஓரமாக விட்டா சரியானு.
அங்கே போகுதுண்ணா நான் ஓடைய ஒன்றுக்கு வா 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 இந்தா லஜிந்தா லஜிந்தா இந்தா ஓ ஓ ஓ இந்தா வா வா ஓ ஓ லஜோ இதில் வந்து எல்லாமே நம்மளோட மாடு இல்லை ஒரு 2-3 மாடு வந்து பெரிய பாட மாடு 2-3 மாடு வந்து பெரிய பாட மாடும் கிடக்குது வா 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 லஜு வா லஜு வா ஓ ஓ ஹோலி ஹோலி இந்த அரிக்கிறதா வந்து நம்மளுடைய வயல் அப்போ இந்த தரம் செய்யல அந்த பக்கமாக நம்முடைய வயலில் ஒரு கொஞ்சத்தை வந்து அப்படியே பெரியப்பா செஞ்சுருக்காங்க பெரிய பக்கங்கள் பக்கம் வயல் இருக்குது நான் போன நேரம் காட்டியிருந்தேன் அந்த வீடியோவில் காவல் பார்க்குறது எல்லாம் வந்து அப்போ அந்த இடத்த வந்து எப்படி நாங்கள் காவலுக்கு வருவோம் இப்போ இந்த இடத்த வந்து வயல் செய்த மாதிரி இருந்தால் நம்ம வந்து இரவு நேரத்தில் ஃபுல்லாக காவலுக்கு கிடக்கணும் ஏன்டா அங்கே நான் ஃபுல்லாக வந்து சின்ன மையான தொல்லையும் அதில் வந்து வெள்ளாமல் ஒரு எப்படி சொல்கிற ஒரு 3 ஏக்கர் அப்படி தான் இருக்குது இதுக்குள்ளே செய்கிறதுக்கு அப்போ ஒரு வருஷத்தில் ஒரு தரம் தான் செய்யலாம் மாறி போகும் மட்டும் அந்த இடப்பம் காலம் எல்லாம் வந்து செய்ய முடியாது ஏன்னா தண்ணி பிரச்சனை அப்போ மழையை நம்பி செய்கிற பூமியாக இந்த பூமி அப்போ அதனால் நமக்கு மாடும் கிடக்குது அப்படின்றதுக்காக வேண்டி மாடுகளை கட்டுவோம்ன்றதுக்காக வேண்டி தான் இந்த இடத்த வந்து அப்படியே விட்டு இந்த நேரம் வெள்ளாமை செய்யாமல் பார்ப்போம் அடுத்தடுத்த நேரம் கண்டிப்பாக முடிஞ்சால் வெள்ளாமையும் செய்கிறோம் இந்த பக்கம் மாடு கட்டிட்டு நாங்கள் போப்புறோம் போய் தினி வரணும் இப்போ காலை சாப்பாடுலாம் சாப்பிடுறது ரெடி ஆகிடுதுண்டா இந்த வேலியெல்லாம் வந்து கட்டுன மாதிரி குறையில் இருக்குது இன்றைக்கி கம்பியில் வந்து ஃபுல்லாக இழுத்து முடிக்கணும் அண்ணா வந்து சைக்கிள் அப்படியே ரெஸ்ட் எடுத்து கொண்டு இருக்கேன் ஆனால் காலையில் என்னென்னாச்சு நடந்து காலில் சின்ன காயம் வேறு எங்கட ஊரில் வந்து அந்த பக்கமாக அந்த மலையில் முருகன் கோயிலும் இருக்குது இந்த தெரியுது பார்த்தீங்களா இந்த அருகில் வந்து முருகன் கோயில் அப்போ காட்டுக்கு நடுவில் மலை உச்சியில் அமைஞ்சிருக்குது சரி என்னாச்சு விரட்டாவண்ண போயிட்டு சரியா ம் சந்திப்பமி ஓ கம்பி இப்போ இழுக்க எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறது நீ இழுக்க தானே ஒரு 10 மணி வேலை வந்தா அந்த வேலையை வந்தா அந்த கம்பி எடுத்து பெரியப்பா வரணுன்னு ஏன்டா பெரியப்பா வந்து எண்ணெய் அடிக்க போயிட்டாங்க அப்போ அவர் வந்தால் தான் இழுக்கலாம் அப்போ அவருக்கு தான் அந்த விளக்கங்கள் கொஞ்சம் ஃபுல்லாக தெரியும் சரி என்ன அப்போ மாடு அடி போயிட்டு வரணே சொன்னீங்க வரணி நான் முன்னே சரியா ம் இந்த பக்கமாக இந்த வெள்ளாமை செய்திருக்குது இது எல்லாமே வந்து பெரியப்பா இந்த செய்திருக்காங்க ஆனால் பெரியப்பாவோட நாங்களும் வருவோம் காவலுக்கெல்லாம் கிடக்கிறதுக்கு இப்போ தான் வெள்ளாமை விதைச்சி வந்து ஒரு 3-4 நாள் அப்படி ஆகுது இந்த இடத்துல வந்து நான் காவலுக்கு கிடக்கிறேன் நான் தனியாக வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க மலை இந்த மலையில் வந்து தனியாக காவலுக்கு இருக்கிறேன் இந்த இடத்த வந்து வேறு திரிப்பேன் இதில் வந்து வேறு திருந்தா அப்பா எல்லாமே வந்து தெரியும் இந்த பக்கமாக யானைகள் வேறு விலங்குகள் காட்டு விலங்குகள் வந்தால் இந்த பக்கமாக காட்டு விலங்குகள் யானைகள் அப்படி வந்தால் இந்த இடத்துல இருந்து சத்தம் போட்டா சரி அடுத்த யானை வடி இருக்குது யானை வடி அடிச்சு விட்டா சரி
அது ஒரு தனி சுகம். அப்படியே வெள்ளாமையும் செய்துட்டு மாடுகளையும் பார்த்துட்டு இப்படி விவசாயம் சார்ந்த ஒரு இடத்த இருந்து இப்படியான வேலைகள் செய்கிறது வேறு லெவல். இப்போ உங்களுக்கு அப்படின்னு தெரியல, இந்த ஆஃபீஸுக்கு போயிட்டு அங்கே வந்து டைமுக்கு நின்றுட்டு அங்கே சைன் வச்சுட்டு அவங்களுக்கு இவங்களுக்கு வேலை செய்கிறத விட இப்படி தனியாக வந்து வெள்ளாமை செய்துட்டு நமக்குன்ற மாடுகள் இந்த பசு கண்டுகளை எல்லாம் வந்து கட்டிட்டு காலையில் பால் இருந்து குடிச்சிட்டு அதுவே வந்து ஒரு தனி ஃபீல். சரி, ஓகே, நம்ம அப்படியே இறங்கிட்டு போவோம். இந்த இடத்த வந்து கிளாக்கானிக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். இந்த இருக்கு வந்து கிளாக்கான்னு சொல்லுவாங்க, சாப்பிட்றது. தெரியுதா? இந்த இருக்கு. இருக்கு கிளாக்காய், சூரக்காய் இதெல்லாம் வந்து காட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு வகையான பழங்கள். வா, சரி, ஓகே மன்னா. காலையில் வந்து மாடுகளை பிடிச்சி கொண்டு வலைய போட்டாச்சு. அப்படியே வந்து வயலையும் வந்து பார்த்தாச்சு. பார்த்துட்டு தான் போகிறோம். திரும்ப வந்து காலை சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு திரும்ப வரணும். வேலை கிடக்குது. கம்பியெல்லாம் வந்து ஃபுல்லாக இழுத்து முடிக்கணும். அடுத்தது மதிய நேரம் மாடு கட்டுறதுக்கு வரணும். இப்போ பெரியப்பா தான் மாடு கட்ட சொல்லியிருக்குது. இப்போ பெரியப்பாவும் கட்டுவாங்க, நானும் கட்டணும். இப்போ ஃப்ரீயாக நிற்கிற டைம். ஆனால் பெரியப்பாவும் பார்த்து கட்டுவாங்க. பெரியப்பா சப்போர்ட்டு கண்டிப்பாக ஒரு நாள் எப்படியோ ஏதோ ஒரு டைமில் வந்து ஆகணும், காலையிலையோ இல்லை மதியத்துலேயோ. அப்படி தான் சொல்லியிருக்கேன். அவருக்கும் வந்து வயல் வேலையெல்லாம் இருக்குது. அப்போ அவருக்கு தெரியும் தானே, இப்போ நான் நிற்கிறேன்ல இப்படி வேலைகளுக்கு போகிறேன்றதால, வீடியோலாம் எடுக்க போகிறேன்றதால அப்போ பெரியப்பாட்ட காலேஜிருக்குது. அப்போ அவர் கட்டுறேன்னு சொல்லிக்காரு. சரி, ஓகே. அப்போ நாம் மதியம் அளவில் அந்த வேலி இழுக்கும்போது அப்படி வீடியோ தொடர்றேன். காலையில் மாடெல்லாம் கட்டிட்டு காலை சாப்பாடு சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு நான் இப்போ வாரேன். பெரியப்பா அடுத்து நம்ம காலையில் பார்த்தா அந்த அண்ணா எல்லாம் வந்து கஜான் ஆடி கொண்டு இருக்காங்க. அவங்களோட சேர்ந்து நாங்கள் இப்போ கஜான் ஆடிட்டு இப்போ அடுத்தது வேலி இன்றைக்கு இழுக்கெல்லாம் வரணுன்றது தெரியல. டைம் இல்லை, டைம் இருந்தால் தான் இழுக்கணும். அவங்களோட போய் கஜானை நாட்டுவோம். இப்போ மழை நேரம் தானே, இப்போ அதனால் வந்து இப்போ நினைக்கிறான் இப்போ தொடர்ந்து வீடியோ வரலன்னு சொன்னான்னு நினைக்கிறான். அணுவங்கியோ இந்த வெள்ளாமை சம்மந்தமாக இந்த ஏதோ பயிர் சம்மந்தம் இல்லை மாடு சம்மந்தமாக வேலை சொல்லிருக்காண்டு. அப்போ ஓகே, போவோம். இப்போ பெரிய என்ன மாதிரி என்னண்டு கஜா நாட்டுற கொஞ்சம் சொல்லுங்களேன். பெரிய எப்படி நாட்டுறது? கச்சா இப்படி தான் நாட்டுறது. பரவி கோல் அடிச்சு லைனில் போட்டு மூடுறான். இப்போ கோடை அடிக்கிறதா மாதிரியே காட்டுங்களேன், எப்படி செஞ்சு காட்டுங்களேன். அது கோல் அடிக்கிறேன்னா இப்போ கம்பு எடுத்து நம்ம கவுரு தானே லைன் அடிக்கிற நம்மளோட இப்படி தானே இந்த ரெண்டு இதில் கொண்டா இதில் ஒரு நேரம் வரும், இதில் ஒரு நேரம் வரும். அந்த அளவு திட்டது இது விடாவு வரும். இப்படி அதை விடாவ மண்ணை கொத்தி மரா பூக்கக்குள்ளான சுடுறான். இப்படி எடுக்கணும். அது இப்ப இல்லை, அது நம்ம கொஞ்சம் பூக்கக்குள்ள மண் அடைக்கக்குள்ள அப்படி அணைச்சி போனா சரி. கோழி அடிச்சு போட்டு நாட்டி நாட்டி விட்டு என்னது இந்த பள்ளம் இது இந்த தண்ணிகள் ஓடுறது அலை. இப்போ தண்ணி வரும் தானே, இதுக்குள்ள இறங்கி இப்படி ஓடி போகும். எல்லாம் மண்ணெல்லாம் பரவி முடிய கூட அடிச்சு அடிச்சுட்டா சரி. அடிச்சு போட்டு இப்படி மம்பட்டி மூலியாரு இப்படி கிழிச்சிட்டு வர இதுக்குள்ள கச்சாரம் போட்டு மூடிட்டு வர இப்படி மூணா சரி. ஓ இப்படி
அது அவரா பார்க்கணும் காக்கா. என்னடா நமக்கு தெரியும் வீடியோ பாக்குறாங்க சில தெரியாம தானே அதுக்கு தான் சுறா போட்டுட்டா இது காக்காயாக வலிக்கணும். முளை வெள்ளை கருப்பு வர மட்டும் பார்க்கணும். பச்சை வரும். பச்சை வந்தா கொத்தாது. வெள்ளையா இருந்தா காக்கா சொண்டு காக்கா வச்சு போட்டு காக்காக்கு தான் பயிர். பச்சை பயிர் ஒழுங்கும் காட்டிலும் காக்கா கோழி எல்லாம் வரப்படா. மாடு என்ன மாதிரி தண்ணி கொடுக்கீங்கள எத்தனை மணிக்கு போறது? நான் இப்போ தண்ணி கொடுப்பேன். பக்கத்துட்ட மாடு குடிச்சி தண்ணி சின்ன தண்ணி இல்லை. நானும் வருவேன் மாடு வெட்டு கம்பி எங்களுக்கு ஒன்றும் முடிப்போம். இப்போ பேர் என்னன்னு சொன்ன பேர் வந்து சிவர் ராஜா. பேர்ல வந்து ராஜா ராஜாதான் ராஜாதான். பெரியப்பா வந்து எப்படின்னு சொன்னா இப்ப அம்மாட அக்காட கணவர். பெரியம்மா இப்ப கடத்தி கொண்டால நீ கல்யாணம் கண்டு ஆள் ஆள் பொறுப்பு ஆள் ஆள் பாக்குது மாதிரி இருக்காரு. ராஜாக்கெல்லாம் இப்ப 6 மணிக்கு பிறகு சத்தம் போட்டுருவார் ராஜா தான் ஆள். 6 மணி ஆகணும். 6 மணி ஆகணும். இப்ப கதைக்க கொள்ள வேணும் எல்லாம் நோம்புல காய்ச்சி கொண்டு கம்பெடுத்து வருவாரு 6 மணிக்கு பிறகு. நீ என்ன வந்து வீடியோ எடுத்து மாதிரி ஆள் ஒளிச்சாச்சு அந்த ரோடி ஒளிச்சாரு. கறி வாங்கி கொடுத்தியா? என்ன கறி மீன் கறி ஆண்டை கறி வாங்கிக்கலாம். கோழி புறாய் சாப்பிட கூடாதுப்பா. என்ன மீன் வாங்குறேன்? மீன் இது நம்மட ஆத்து மீன். ஆத்து மீன் தான் கடல் மீன் எனக்கு பிடிக்கும். ஆத்து மீன் சூப்பர் சாப்பாடுல. அதை விட சாப்பாடா அதோட சுண்டலும் போட்டா அடிக்கடி பெரிய பாதிக்காரு தானே. அவர் வந்து பயங்கர லவ் கதெல்லாம் சொல்லுவார். பயங்கர ஆள் மன்மதன். இப்ப பெரியம்மா கொஞ்சம் அந்த லவ் பண்ண சீனை கொஞ்சம் சொல்லுங்களேன் பெரியப்பா. காதல் பெரியம்மா ஊட்டாங்க கிடந்து இப்ப சொல்லுவாரு கதை. பயங்கர ஆள் பெரியம்மா ஊட்டாங்க கிடந்து. பெரியம்மா கடத்தி தானே அண்ணாச்சி போனவரு. சும்மா கிடந்தே வீட்டை கிடந்து சின்ன நெல்லை ஊத்துறேன் நானும் பெரியம்மா. பரவையா நானும் மம்பட்டி ஒன்று மம்பட்டி இல்லையா பரவூரில் இப்போ உங்களுக்கு வேலை கிடைக்கும் கடும் வேலை உள்ள பறவை முடியாது. கஜா நாட்டம் ஒன்று இப்போ மதியத்தில் நாட்ட புரியல கோல் அடிச்சு தெரியா இல்ல இப்ப சொன்னாங்க பின்னர மாட்டேன் வேறியப்பா. பின்னர வாங்கினா ஈஸியா பறவை போட்டு கோலில் அடிச்சு விலைக்கு வச்சா கஜால போட்டு மூடுறான். இப்போ பிளானே பண்ணியாச்சு. இப்போ என்னன்னா அவங்க பறவை தருவாங்க. பெரியப்பா கோடு மாடிச்சு தந்தோடனே ஈவினிங் டைம்ல வந்து நம்ம தங்க ஜாக தம்பி ஜாக எல்லாரும் நாட்டுறான். நாட்டுல சரி ஏன்னா தனியா ஒரு ஆள் 2 பேர் போட்டு வரையில நாட்டு கரையில அஜா நாட்டுறான் பொறுப்பு. நானும் ஒரு பிள்ளை லவ் பண்ண போறேன் பெரியப்பா. ஒரு ரிச் சொல்லித்தாங்க எப்படி லவ் பண்ணணும்ன்றது கொஞ்சம் சொல்லி கேட்கும். எப்படி கேக்குறது என்ன விஷயம் தெரியும் என்னோட விருப்பமாண்டு பெரியம்மாவுக்கு எனக்கு தான் தெரியும். பெரியம்மா அப்படி கடத்தினு நான் கடத்தல. அப்ப என்னஞ்சு வழியாக கட்டா போனா போறே போறையில முருகத்தில தெரியுமா தெரியாது தெரியாது. அப்ப அம்மா அப்பாவுக்கு தெரியாம தான் ரெஜிஸ்டர் எல்லாம் வச்சு அவர் அவன் பேச்சு அண்ணன் நம்மளோட பாட்டியாரு கொம்பு நினைச்சா பக்கம் வச்சுடுறான். அதான் பாத்துல பாத்துல அண்ணாச்சு எப்படி அண்டு ஒப்பனுக்கும் ஆறு வச்சு நான் தான் பச்சு நான் தானே வச்சிருக்கேன். அப்பாவுக்கு ஜெயின் வச்சுனீங்கண்ணா உப்பாவுக்கு வச்சு குட்டி பண்ணிக்கிறேன் நான் ஜெயின் வச்சு. ஆமா பல கல்யாணம் நடத்தி வச்சுக்கேன். எத்தனை அமுதத்துக்கும் கூட நான் தான் 3 கல்யாணம் நான் தான் முடிச்சு வச்சேன். உங்களுக்கு அடுத்த எனக்கு தான் வேற உங்க பெரியப்பா பிடிக்கிறது. அவர் மூத்தாலும் எடுத்துட்டு இருந்தான் ஒன்றும் செய்யறது. நான் தான் இல்லை என்னாச்சு அதான் சொன்னேன் பயங்கர ஆள். ஆளை பார்த்தா இது மாதிரி இருக்காரு. மணல் மண்ணுக்கு காய்ச்சா நல்லா இறங்கும். 5 வயலுக்குள்ள கட்டலாம் முருகா பாப்பமே இப்ப செலவழிச்சு இப்ப கச்சா இல்லாம வாங்கி நம்ம கச்சான கூட நாட்டுறோம். கச்சான இப்ப இவ்வளவு அரை ஏக்கர் வரும் மாதிரிப்பா. 4 ஏக்கர் 4 ஏக்கர் இப்ப 4 ஏக்கர் இவ்வளவு போட்டா சும்மா லாபம் நோம்பல எவ்வளவு வரும் சும்மா அணைப்புக்கு இப்போ 500 ரூபாய்க்கு கூட பெருசிலோ பச்சை 500 ரூபா அப்படி நம்ம கொடுக்கும் கச்சா 10-12 தொப்பியர் காட்டுங்க மோத்தே ஒரு 10 வருஷத்துக்கு பார்க்க உள்ள பெரிய பாடம் இது தெரியத்தானே வேணும். வேற ஆள் என்ன இப்ப கண் கொஞ்சம் சிமிட்டுற மாதிரி கண் தானே உப்புரம் பண்ணணும் வேலை புரிய போகணும்.
என்ன ஒன்றும் இல்லையா? இன்னும் பார்த்து இப்போ நீ தான் எடுத்துடணும் மதிய சாப்பாடு. மதிய சாப்பாடு மீன் சுண்டல் இருக்கு சாப்பிடுது. என்ன அடிச்சாதான் சாப்பிடலாம். ஆமா வெளியே இழுக்காது எனக்கு. கடவுளே காபத்து வாங்கி கூடிய இது இளநீர் தெம்பில் இளநீர் அந்த கணத்தடியில ரவுண்டா பிரிக்கி 65 வயது மம்பட்டி தூக்குனா அவர் நிற்க மாட்டாங்க கிட்ட கெடுப்பாரு. உண்மைதான் அது. பட்ட வேலையிலே நப்பி ஒரு வயலர் கூப்பிட்டு நான் இந்த வேலை இடங்கணும் தான் சொன்னேன். இல்லை உண்மையிலே இந்த பழைய ஆக்களை வந்து அடிக்கிறதுக்கு யாருமே இல்லை. இப்போதைய ஜென்ரேஷன் இருக்கிறாங்களே இங்கே வேற பழைய ஆக்களுக்கிட்ட நிற்கல. ஓ அதான் அண்ணாஜி மம்பட்டி எடுத்து அவங்கக்கிட்ட வாங்க 65 வயசு. ஓ இப்போ நம்மளாம் எடுத்தவன்டா காமெடி தேவை இருந்திருந்து அவளும் போனது. ஓ ஓ சாப்பாடு அந்த இது சாப்பாடு என்ன வரிப்பா அண்ணன் பயல என்ன தண்ணி. ஓ இப்போ ஃபுல்லா பயலையும் இன்றைக்கு எண்ணெய் அடிச்சு போட்டு நாளைக்கு வெட்டணும் சாப்பாடு. ஓ அப்போ அந்த சோத்துல என்ன இருக்கு அதானே இன்னும் பயல ஓடுறதில்ல என்ன ஓடுறதில்ல. அது சரிதான். பெருஞ்சோரம் சண்டுக்கல நம்ம இந்த கஜானுக்கு ஒரு பயலையும் போடல ஒன்றும் போடுறல மண் கூட்டக்குள்ள அது பெரிய விலை இல்லை. $900 ரூபாய்க்கு அதுல ஆனா நம்மளுக்கு இப்ப மாறி தானே பயல போடணுன்ற சூழ்நிலை சொல்லப்பட்டு தானே போட்டா பிச்சு வைத்தாது. பிச்சு வைத்தாது அதுக்கு தான் அது பிச்சு வைத்தாது. நான் நேற்று வந்து வைக்கல இல்லை காய போட்டு காய கொடுத்த தண்ணியில கொஞ்சம் நினைஞ்சு தினப்பா அதுதான் காய போட்டு காய கொடுத்த சின்னாண்டா வைக்கிறேன். சின்னானுக்கு ஜாலி இப்போ முடிய அவங்க 4 மணி போல அள்ளி போட்டுட்டாரு தப்பு. சரி ஓகே என்ன நாங்கள் இப்போ கொஞ்சம் லேட்டாக வந்து அப்போ மாடு கட்டுற இடத்த போயிட்டு மாடெல்லாம் காட்டிட்டு திரும்ப வந்து கச்சா நாட்டுறத அப்படி வீடியோ எடுத்து அவங்களுக்கு அப்படி தெரியப்படுத்துறேன். அடுத்து நம்ம ஒரு மாடு வந்து இந்த கிடக்குது இவரையும் வந்து வயலுக்குள்ள கொண்டு போகணும். ஒரு ஆள் 5 போட்டுருக்குது வெள்ளாச்சி மத்தாக்கள்ல வந்து அங்கே கிடக்காங்க காட்டு ஓரமாக அங்கே கொண்டு போனா. சரி இப்போ டைம் சரியாக வந்து 4:30-5 மணி ஆகுது. அதிகம் கொஞ்சம் வேலைஞ்சுது சாப்பிட்டு முடிஞ்சு சூரியன் இந்த பக்கமாக இருக்குது மேற்கு திசையில். இப்போ இந்த 2 பங்கும் வந்து நாட்டி முடிஞ்சு கச்சான். இப்போ இந்த 2 இதுவும் கிடக்கு. இந்த பெரியப்பா வந்து அந்த அளவுக்கு கயிறு வந்து அடித்து இப்படி கோடடிச்சு கொண்டிருக்கார். மதியம் போல் பெரியப்பா மட்டும்தான் மாடு கட்ட போனவர். நானும் பாரம் பெரியப்பான்னு சொல்ல செக் நீ வரக்கூடாது வேலுக்குள்ளே வராமல் நில்லு மாறன்ட்டு ஏசி தான் அவர் தனியாக போய் பாரு சிரிக்காரு. நான் சொன்னேன் நான் வீடியோவுக்கு நான் காட்டுறதுக்கு வாரனே பெரியப்பாண்டு இல்லை நீ இந்த இன்னும் இல்லையா அப்போ சுணங்கி வாங்கணுண்டு என்னை விட்டுட்டு போய்த்தார் சொல்லாம போய்த்தார். அப்புறம் வந்தோடனே சரி வாங்க போக வேண்டியதில்லை சிரிச்சிரு ஜான கதை சொன்னவர் இல்லை நீ வரது நில்லுன்னு விட்டு 2-3 நேரம் வாங்க பெரியப்பா மாடு கட்ட போகணுண்டு தெண்டிக்க தான் நான் கட்டிட்டு வந்துட்டேன். அப்போ நாளைக்கு நான் என்னை போக வேண்டிய சொன்னார். ஃபுல்லாக பெரியப்பா மாடு கட்டுறதெல்லாம் ஃப்ரீயாக நிற்கிறேன் நான் போகிறேன். ஆனால் கூட வந்து காலையிலையும் ஈவினிங்லேயும் பெரியப்பாவோட கலந்து சொல்கிறேன். சரியானே சரியானே மண் அடைக்கணும் கொத்தி மண் அடைக்கணும். இழுக்கப்படா கடுமையா ஆளுக்கு ப்ராக்டிஸாக நான் கொடுக்கணும் பெரியப்பா. அதுங்க மாலை நேரம் பிளேண்டி கப்போட அப்படியே நின்று குடிக்கும்போது வேற இல்லை என்னன்னாச்சு பெரியப்பா குடிக்கிறது கேட்ட எல்லாம் சரியானே எல்லாம் சரியானே. கலர் பாதில கலர் எல்லாம் உண்டு தானே கலர் உண்டு தான் டேஸ்ட் வித்தியாசம் வாங்கினே. நான் சொன்ன கலவையில் கொஞ்சம் விட்டா சரியாகுள்ள நல்லா வரைக்கும் கடவுளே. பட்டர் மந்தி பட்டர் மாடுகளுக்கு மேலே நிறைய பேர் வைப்பாங்க அவங்க அந்த இதில் கேட்டோமா ஏன்னா லட்சுமி சந்தனம் தேவி
கூப்பிட கூட வருங்க கூப்பிட்டு வளர்க்குண்ணா இப்போ நம்ம மாட்டுகள் நிறைய எல்லா மாட்டுகளுக்கும் வெள்ளச்சி வச்சு எல்லாம் வந்து வெள்ளமானன்றதா வெள்ளச்சி வெள்ளச்சி கூட முழு பேரும் திரும்பி வருவாங்க ஆக்கள் ஆக்களை கண்டாலே மதிச்சிடுவாங்க ஆக்கள் நம்மளோட ஆக்கள் வராங்கண்டு போடுறேன் கட்டி தண்ணியெல்லாம் கொடுக்குற டைமுக்கு இந்த பாருங்க இப்போ நாங்கள் வர ஆக்கள் இந்த முகத்தை பார்த்து கொண்டிருக்காங்க இந்தா லஜே விட்டுவிட்டு ஆக்கள் சரியாக பிச்சு ஓடுறது நிற்பாங்க நம்ம விட்டுவிட்டாலும் கைத்தோட கூடாது வா வா உடல உடல இந்தா இந்தா ஓ ஓ ஓ வா 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 கூட்டத்தில் வர மாட்டேன் இருப்பாள் ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ லஜம் நான் ஒரு கையால் மூண்டை பிடிச்சேன் ஓ ஓ இங்கெல்லாம் பார்த்துல ஓ ஓ ஓ வா வா nama saja dorn bareng oh ini gini saja dorn oh ini di sana மரத்துல மாங்காய் சாப்பிட்றதுக்காக பால் வந்தா நீங்கள் போகணும் சாச்சிட்டு வரணும் என்னென்னு சொன்னால் மாடை வந்து வலையை போடுற இடம் வந்து வேறு இரவு நேரத்தில் கட்டுரு காலை அடி வந்து வேறு அதால் இப்போ வலையை போட்ட இடத்துலேருந்து விட்டு விட்ட உடனே ஆக்கள் ஓடி போகிறாங்க வைக்கலுக்கு ஒரு ஓட்டம் தான் இது அதில் எல்லாம் காலையடியில் வந்து சேர்ந்தாங்க காலையில் வைக்கல் இல்லாட்டி ஆக வெள்ளாமை நோக்கி தான் விடுவாங்க ஒரு ஆக்களை பிடிச்சி கண்ணுல காட்டும் சரி ஓகே மேடம் நாங்கள் இந்த வீடியோவை முடிச்சு கொள்கின்றோம் ஏதோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் எங்களுடைய ஒரு வாழ்க்கை பயணத்தை வந்து காட்டியிருந்தேன் மாடுகளில் வந்து காட்டணும் ஓட போகுது பெரியப்பா கூப்பிட்டு கொண்டிருக்கார் மாடு காட்டியாச்சு நம்மளால் மாடு மேய்ச்சி நிற்கிறார் அவரை கொஞ்சம் வீடியோவில் எடுக்கணும்ட்டு வாரன் எங்கே போய்த்து வரேன் இப்போ 2வது நாள் மாடை கட்டி விண்டா சைக்கிளில் அப்படியே வந்து அவனோட வீடியோ எடுக்கிற பொடியன் வீடியோ எடுக்க வரவன மருமகார பொடியன் இப்போ ஒரு ஆள் 2 இல்லை 2 3 பேர் மாறி மாறி வரவங்க அதில் ஒரு ஆள் வந்து மேய்ச்ச மேலே போய்த்தார் ஒரு ஆள் வந்து மாடு மேய்ச்சி கொண்டிருக்கார் அவரை தான் போய் வீடியோவில் காட்டணுன்றதுக்காக அப்படி வந்து கொண்டிருக்கேன் சாப்பிடுதில்லண்ணா பாரணி ஒன்று ஊருக்குள்ளே திரு எங்களுடைய வாகனமே தான் பல்சர் அடிக்கடி உடற்பயிற்சி வேணும் நான் வீடியோ எடுத்து கண்டு தான் வீடியோ எடுத்து வர்றது ஆள் கண்டுது அது கம்பெல்லாம் போட்டு வங்காள ஓரமாக போகும் இந்த மூணு ஆள் என்ன கண்டுது கம்பெல்லாம் போட்டு தாங்க இல்லை
இந்த கிடக்கு இது வந்து வர்ற மாடு. அருவா என்ன மாதிரி கம்பல என்ன இந்த கடை கம்பு இங்கே வாங்கண்ணா பாபா இங்கே வா சும்மா வண்ணா காய் பஞ்சு வாவன் நானும் மாடு வெட்டி விட நான் வரேன் பாபா பாவன் சும்மா ஃபன் பிளாக் நான் மாடு வெட்டி விட மாறேன் நானும் நம்மட வேலையை காட்டு தானே ஒன்று நீ ஏன் பக்கப்படுறா இந்த நம்மளோட பல்சர் நான் சைக்கிள் எடுத்து நான் மாடலாம் காட்டி விடாரு நீ என்ன வைக்கப்படுறா நம்மட வேலையை நம்ம மாட்டு தான் ஆடாகணும் இது என்ன அப்படியே விவசாயம் மாடு வைக்கிறது நம்ம கொடுத்து வச்சுக்கணும் கம்மியாக போடுறா என்னடு அப்படி ஐம்பது அப்படி என்னடு இங்கே வார் மாடு கட்டி 2வது நாள் இப்போ நாங்கள் நேற்று தினம் பார்த்துப்பீங்க பேர் உடுப்பட மாடு கட்டி கச்சா நல்லா நாட்டி போட்டு இப்போ 2வது நாள் ஈவினிங் டைம் இப்போ வந்து டைம் என்ன 4 மணி ஆயிடுதுன்னு 4 மணி ஆயிடுது இப்போ மதிய சாப்பாடு சாப்பிட விடலாம்னு கோலடி மாட்டடி கிட்ட வச்சு நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம் வேண்டு எண்ணெய் விட்டு போட்டு தனியாக சாப்பிடுதான் சாப்பிடுது இப்போ காலி அடிக்கு மாட்டை கொண்டு வரதுக்கு ரோட்டர் வந்து நிற்காரு காட்டுக்குள்ளே அந்த உள்ளுக்குள்ளே மலையெல்லாம் இருக்குது அப்போ உள்ளுக்குள்ளே நின்றாரு இப்போ 4 மணி அப்போல ஈவினிங் டைமில் இந்த காலி அடி கொண்டு வரதுக்காக வேண்டி அவரை வந்து அப்போ சரியாண்டு அப்படி தான் வந்து நிற்க நாங்கள் வேண்டா இதில் வைக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு கட் பண்ணி விட இல்லை பார்த்தீங்களா மாடு மேய்க்கிறது விவசாயம் செய்கிறது கொடுத்து வச்சுக்கணும் மருமையாக அப்படியே கிட்டத்தில் மோட்டையில் ஒன்று வாங்குவார் நாங்கள் 2 பேரும் நான் மோட்டையில் வாங்குவோம் மோட்டையில் வாங்குவோம் கட்டாயம் எடுப்போம் என்ன மோட்டையில் வாங்குறது நான் மாடு மேய்க்கிறது அதான் நம்மடத்தை நம்ம பார்க்கணும் இப்போ என்ன சொல்கிற கிட்டத்தில் வந்து பார்த்துட்டு ஒரு நியூஸ் ஒன்று வழி வந்தது காதலிக்கு நகையை திருடி என்ன மோட்டை வாங்கி கொடுத்த காதலி அப்படி இல்லாமல் எங்களுக்கு காதலி இல்லை நாங்கள் மாடு செஞ்சா மோட்டை வாங்க வேண்டு மருமகார இப்போ களத்தில் இறங்கிருக்கார் ஆள் என்ன பைக் எடுக்கிற பிளான் பைக் ஓடுறதுக்கு ஏதாவது பைக் எடுத்தாச்சு அதான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் மோட்டைக்கில் இறக்குறோம் ஊருக்குள்ள அலப்புறம் கிளப்புறோம் ஓடுறோம் என்ன சாப்பிட்டு சாப்பாடு சோறும் மீன் குழம்பும் வெக்க மாதிரியா கதையண்டா சத்தமா மீன் குழம்பும் அடுத்தது இது கத்தரிக்காய் வெள்ளைக்கறியும் என்ன கரைச்சல் விழாப்பா வந்து பார்த்தோம் நான் அங்கிருந்து வாரம் சைக்கிள்ல அந்த இடத்த நின்ற ஒரு ஆள் கம்பெல்லாம் போட்டது நடந்து வருது கூட போய் இந்த 10 கிலோ ஒழிச்சு நின்றது வீடியோ எடுக்க வேணாது சரி ஓகே நாங்கள் இதோட முடிச்சு கொள்கின்றோம் 2வது நாளும் வந்து உங்களுக்கு காட்டியிருந்தேன் இப்போ எப்படி சொல்கிறேன் ஒரு பக்கம் எங்களுடைய வாழ்க்கை அதுவாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் இதுதான் விவசாயம் சார்ந்த இந்த அப்படியே எங்களோட வாழ்க்கை அப்படியே போய்கொண்டிருக்குது என்ன இது வேறு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா இல்லை ஒன்றும் இல்லை வேறு ஒன்றும் இல்லை ஓகே மேடம் இன்னும் மாதிரி வீடியோவில் சந்திக்கும் மாதிரி எங்கூட இருந்து விட வரும் நாங்கள் பாய் ஆட்ட அப்படி பாய் பாய்